அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்தில் நிறைய அன்பர்கள் வாசியை பற்றி, யோகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். இது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைய காலத்திலே நிறைய இது மாதிரி யூடியூப்புகள் எல்லாம் வந்துவிட்டது, வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துவிட்டது. நான் இந்த யோகத்தை பயின்ற காலகட்டங்களில், அதாவது 92 காலகட்டங்களிலே இது போன்ற வசதிகள் எல்லாம் இல்லை. அப்பொழுது எல்லாம் பெருமளவிலே இதை வெளியிலே மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது அது நிறைய பரவலாகிவிட்டது. இதில் ஒரு சிறு வருத்தம் என்ன என்றால், இந்த வாசி பழக்கத்திலும் குண்டலி யோக பயிற்சியிலும் ஒரு முழுமையான அனுபவங்கள் பெற்று இது மாதிரி யூடியூப்புகளிலே பேசுவது ரொம்ப சால சிறந்தது. ஏனென்றால் இந்த வாசி பழக்கத்தையும் குண்டலி யோக பயிற்சியையும் ஒருவர் அனுபவம் இல்லாமல் புத்தகங்களை படித்து மட்டும் பேசுவது மிக தவறாகிவிடும். கருத்துக்களை வேண்டுமானால் தெரிவிக்கலாமே தவிர பயிற்சிகளை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் சொன்னால், யாரோ ஒருவர் அதை பயன்படுத்தினால் அவருக்கு ஏதாவது தவறான உடலிலே உபாதைகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு அமைந்துவிடும். ஆகையினாலே தயவு செய்து இந்த பயிற்சியிலே அனுபவம் நிறைய எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். இது உங்களுக்கு நான் தயவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 2 பாடல்களை பற்றி, அதாவது திருமந்திரத்தில் இருந்தும் அருட்பாவில் இருந்தும் 2 பாடல்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். வாசியை பற்றியும் குண்டலி யோகத்தை பற்றியும் இந்த 2 ஜாம்பவான்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். திருமந்திரத்திலே 3வது தந்திரத்தில், அந்த 3ஆம் தந்திரம் என்பது நிறைய வாசியை பற்றி திருமூலப் பெருமானார் பாடியிருக்கிறார்கள். அதிலே ஒரு பாடலிலே சொல்லுவார்கள், ஈராறு கால் கொண்டு எழுந்த புரவியை தேராமல் கட்டி பெரிதும் உணர வல்லீரே, நீராயிரமும் நிலம் 1000 ஆண்டும் பேராது காயம் பிரானந்தி ஆணையே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிறார். இந்த பாடல் வாசியை பற்றி சொல்லக்கூடிய பாடல். ஈராறு கால் கொண்டு, கால் என்றால் காற்று, ஈராறு 12, ஈராறு 12 அங்குலம் நமது சுவாசம் வெளியிலே ஓடுகிறது. இப்படி தினந்தோறும் 21,600 சுவாசங்கள் நம்முடைய உடலிலே இருந்து வெளிப்படுகிறது. இது நம்முடைய ஜீவ நஷ்டம் ஏற்படும். மனிதன் அதி விரைவிலே நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைவதற்கு இந்த வாசி ஓட்டத்தினுடைய வேகமே காரணம். இந்த வாசி, இந்த காற்றானது அதிக வேகத்திலே செல்ல ஒட்டாது. இதை கட்ட வேண்டும் என்று திருமூலர் சொல்றார். பேராமல் கட்டி என்று கட்டி என்றால் இந்த மூச்சு காற்றை நாம் நமக்குள்ளேயே நிறுத்தி பழக வேண்டும் என்று சொல்றார். அப்படி இந்த வாசியை, இந்த காற்றை தனக்குள்ளே கட்டி பழகுகின்றவர்கள் நீர் 1000 நிலம் 1000 ஆண்டும். அதாவது இந்த பூமியிலே நீரும் நிலமும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த 2ம் இந்த இருக்கின்ற வரையில் இந்த தேகமானது நீடித்து வாழும்.
இது நான் வணங்கக்கூடிய நந்தி பெருமான் மீது ஆணை என்று திருமூலர் பெருமான் ஆணையிட்டு சொல்கிறார். ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராது கட்டி பெரிதும் உணர வல்லீரேல் நீராயிரமும் நிலம் ஆயிரத்தாண்டும் பேராது காயம் பிரானந்தி ஆணையே என்று வாசியை பற்றி, அந்த வாசியினுடைய பெருமையை பற்றி மிக அற்புதமாக பாடுகிறார்கள். அப்படி இந்த மூச்சு காற்றானது நெற்றி புருவத்திலே சென்று நின்று அது தொழில் படுகிற பொழுது அங்கே ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு தான் நமக்குள்ளே மின்சார அலைகள் போல அந்த உணர்வானது இரண்டு புருவங்களுக்கும் மத்தியிலே தோன்றும். அங்கே மிக ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். காணாத காட்சி எல்லாம் கண்டு கொண்டேன் என்று நமது வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பாவிலே பாடுவார்கள். கண் புருவ பூட்டு என்ற ஒரு தலைப்பிலேயே பாடுகிறார்கள். முதல் பாடல் திருமந்திரத்தில் பார்த்தோம். இரண்டாவது பாடல் அருட்பாவிலே கண் புருவ பூட்டு என்ற தலைப்பிலேயே ஒரு 11 பாடல் பாடியிருக்கிறார்கள். அதிலே 4வது பாடலில் சொல்லுகிறார்கள், ஈசன் அருளால் கடலில் ஏற்றது ஒரு ஓடம். ஈசன் அருளால் கடலில் ஏற்றது ஒரு ஓடம், ஏரிக்கரை ஏறினேன் இருந்தது ஒரு மாடம். தேசுரம் அம்மாடநடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்றார். இந்த பாடல் வாசியை கடந்து யோகத்தை அடைவது, அதாவது குண்டலி யோகத்தை அடைவது. வாசி என்பதும் குண்டலி யோகத்தை சார்ந்ததுதான். ஆனாலும் அது 2 பக்கமும் சார்பு உடையது. ஒன்று பிராணயாமத்தோடு சார்பு உடையது, இரண்டாவது குண்டலி யோகத்தோடு சார்பு உடையது. வாசி பழக்கம் இல்லாமல் குண்டலி யோக பழக்கம் சித்தியாகாது. இதிலே நாம் கவனம் கொள்ள வேண்டும். வாசி பழக்கம் இருந்தால்தான் அந்த சர ஓட்டம், அதாவது நமக்குள்ளே இருக்கிற மூச்சு காற்றினுடைய அந்த செயல்பாடு சீராக இயங்கும். குண்டலி யோகம் ஒருவர் பயிற்சி எடுக்க வேண்டுமானால் மூச்சு பயிற்சியானது சீராக இருக்க வேண்டும். அப்படி சீராக இருந்தால்தான் அந்த மூச்சு பயிற்சி நமக்கு சரியாக செயல்பட்டு அது நமது உருவ மத்தியிலே நின்று அது தொழில் படும். இல்லை என்றால் அது தொழில் படாது. அப்படி தொழில் படுகின்ற அந்த நிலைப்பாடு தான் குண்டலி யோக நிலைப்பாடு என்று சொல்லப்படுவது. இந்த உருவ மத்தியிலே யார் ஒருவர் உணர்வு கொள்கிறார்களோ, உணர்வு அடைகிறார்களோ, அவர்களுக்கு அந்த குண்டலி யோகம் என்பது, அந்த நெற்றிக்கண் என்பது விழித்து விடுகிறது. அதை தான் சொல்கிறார், இந்த புருவ மத்தியிலே எனக்கு அந்த ஒலி கிடைத்தது. வள்ளல் பெருமான் வாசி பழக்கம் எல்லாம் செய்யலை. அதை சொல்கிறார், நான் தயவினாலே எனக்கு இந்த ஒலி ஏற்பட்டதுங்கிறார். இறைவனுடைய அருளால் எனக்கு கிடைத்ததுங்கிறார். ஈசன் அருளால். ஈசன் அருளால் கடலில் ஏற்றது ஒரு ஓடம், ஏரிக்கரை ஏரியில் இருந்தது ஒரு மாடம். மாடம் என்றால் 2 கண்கள், நெற்றிக்கண். இது 3ம் நாம் பார்க்கிற பொழுது அக்கு எழுதுவோம் இல்லையா, அந்த அக்கு மாதிரி 3 புள்ளிகள் முக்கோண வடிவத்திலே வரும். அது மாடம் என்று சொல்லுவார். ஏற்றது ஒரு மாடம், ஏரிக்கரை ஏறினேன் இருந்தது ஒரு மாடம். தேசுரம் அழகிய, தேசுரம் என்றால் அழகிய, தேசுரம் மாட நடு தெய்வமணி பீடம். தெய்வமணி பீடம் என்றால் இந்த புருவ மத்தியினுடைய மையப்பகுதியே தெய்வமணி பீடம். அந்த தெய்வமணி பீடத்தில் அந்த பீடத்தின் மீது ஒரு ஒளி தோன்றியது. அது தீப ஒளி என்று சொல்லுகிறார். தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம். அப்படின்ற சந்தோடம்னா சந்தோஷம். அப்படி இந்த புருவ மத்தியிலே யாரெல்லாம் அந்த ஒளியை காண்கிறார்களோ, அந்த ஒளியினுடைய நிலையை அனுபவிக்கிறார்களோ, அவர்களெல்லாம் தன்னுடைய பிறவி பிணியை நீங்கி பேரானந்த நிலையிலே அடைவார்கள்.
அவர்களுக்கெல்லாம் இந்த இக உலக வாழ்க்கையை கடந்து மிக அற்புதமான பரவுலக வாழ்க்கையை அடைவார்கள். வள்ளல் பெருமானுடைய நிலை யாருக்கும் எட்டாத ஒரு நிலை. அது எப்படி சொல்வது? வள்ளல் பெருமான் அடைந்த அந்த நிலை, அந்த ஒளியானது நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அவருடைய தேகத்திலே ஏற்பட்ட அந்த உஷ்ணம் கோடி பிரகாச சூரிய உஷ்ணம் என்று சொல்லுவார்கள். ஒரு சாதாரண ஒரு இடி மின்னலில் வருகின்ற ஒரு கீற்று, ஒரு சிறு நூல் இழை போல் வருகின்ற கீற்றே ஏதேனும் ஒரு மரத்தின் மீது விழுந்தால் அந்த மரம் ஒன்று பற்றி எரிந்துவிடும், இல்லை இரண்டாக பிளந்து கீழே சாய்ந்துவிடும். அவ்வளவு சிறிய மெல்லிய வடிவில் வரக்கூடிய அந்த மின்னலுக்கே எத்தனையோ வாட்ஸ் பவர் கொண்ட மின்சார பவர் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க வள்ளல் பெருமான் கோடி பிரகாச சூரிய உஷ்ணத்தை தன் உடலிலே தாங்கி இந்த தேகமே அவர்கள் ஞான தேகமாக பெற்று மறைந்தார்கள் என்பது அவருடைய நூல்களை படிக்கிற பொழுது தெரிய வருகிறது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இறைவனுடைய அந்த மெய்யாற்றலை நம்முடைய தேகம் தாங்குவதற்கு மிகவும் நாம் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதனால் பெற முடியாது என்பது கருத்தல்ல. வள்ளல் பெருமானே சொல்லுகிறார்கள், நான் பெற்ற இந்த நிலையை உங்களாலும் பெறக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண சில்க் ஒயரிலே ஒரு 80 வாட்ஸு மின்சாரம் தாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒயரிலே ஒரு 400 500 வாட்ஸோ ஒரு 1000 வாட்ஸோ இப்போ மின்சாரத்தை பாய்ச்சினால் அந்த ஒயரானது எப்படி பற்றி எரிந்து வீண் போய் விடுகிறதோ, அதுபோல இறைவனுடைய மெய்யாற்றலை நாம் மெய்யுணர்வை நாம் உள்வாங்குகிற பொழுது இந்த தேகம் நமக்கு சிதைந்து போவதற்கு கூட வழி இருக்கிறது. அதற்காக தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த நிலையை நாம் அடைய வேண்டும், அந்த இறை ஆற்றலை நம் தேகம் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவு நிலையை நாம் கையாள வேண்டும். எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் அப்படி சிதை உண்டு இருக்கிறார்கள். அந்த இறையாற்றலை தாங்க முடியாமல் அவர்களுடைய தேகம் சிதைவு பெற்று இருக்கிறது. அப்படி என்னுடைய தேகம் எவ்வளவும் சிதைவுறாது நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தயவுதான் காரணம். இது என்னுடைய முயற்சி அல்ல, இது இறைவனுடைய அருளால் வந்தது. நான் செய்ததெல்லாம் உயிர்களிடத்திலே நான் தயவாக இருந்தது மட்டும்தானே தவிர நான் எந்த யோகமும் நான் செய்யவில்லை என்று பெருமானார் அவர்கள் புலகிதப்படுகிறார்கள். ஆகவே பெருமானார் அவர்கள் நான் எந்த யோகத்தையும் செய்யவில்லை, இது இறை தயவுனாலே கிட்டியது என்பதற்காக அதை நாம் அப்படியே யோகங்களெல்லாம் பொய்யானது, அவைகளெல்லாம் தேவையற்றது என்கின்ற ஒரு கருத்தில் நாம் வந்து விட்டோமையானால் அது ஒரு மூடத்தனமாக போய்விடும். ஒரு மெய்யியலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் நம் இடத்திலே மூடத்தனம் இருக்கிறது என்பதை தவிர வேறு ஒன்று சொல்ல முடியாது. பெருமானார் அவர்கள் இதெல்லாம் தேவையில்லை என்று அவருடைய ஆழமான கருத்துக்கள் அல்ல. நீங்கள் முதலிலே தயவாக இருந்தால்தான் இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். அதைத்தான் பல இடங்களிலே இறையாற்றல் 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 என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய தயவே நமக்கு, தயவு என்றால் ஆற்றல், அருள். அந்த இறைவனுடைய தயவு நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய தேகம், இந்த பாடி நமக்கு தாங்கணும். அப்போ இந்த பாடி நமக்கு தாங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த உபாயத்தை கைக்கொள்வது என்று சொன்னால், உயிர்களிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும், தயவாக இருக்க வேண்டும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்கின்ற பயிற்சி, உண்மையான பயிற்சி. எந்த யோகங்களை செய்து வந்தாலும் அதனால் தவறு இல்லை. இந்த யோக கலைகள் எல்லாம் நம்மளுடைய தேகத்தை காப்பாற்றும், சீரமைக்கும். ஆனாலும் அவற்றை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் உயிர்களிடத்திலே தயவு வேண்டும். அந்த தயவு இருந்தால்தான் இறைநிலையானது
நம்முடைய தேகத்திலே நிலைத்து நிற்கும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருமூலர் பெருமானார் அவர்கள் 9 தந்திரங்களிலும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டுமே 2 கண்கள் தான். அதனாலே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்படி வாசி பழக்கம், குண்டலி யோக பழக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், தகுந்த குரு நமக்கு கிடைக்கவில்லை, அதற்கு சரியான வாய்ப்பு கிட்டவில்லை என்று சொன்னால், இந்த 2 நூல்களையும் நாம் பழுதர கற்று உணர்ந்து அவர்களை நாம் தியானித்து, அதாவது வாசி பழகுகின்றவர்கள், குண்டலி யோகம் பழகுகின்றவர்களாக இருந்தாலும் திருமூலரையோ அல்லது வள்ளல் பெருமானையோ உங்களுடைய விருப்பம். குருவே சிவமேன கூறின நந்தி என்று திருமந்திரத்திலே சொல்வது போல குருவையே நாம் சிவமாக கருதி வழிபட வேண்டும். அப்படி அவர்களில் யாரையாவது நாம் பிடித்து கொண்டு, உறுதியாக பிடித்து கொண்டு, ஒரு குரு ஒரு நூல் என்று சொல்லுவார்கள். அப்படி உறுதியாக யாரையாவது நாம் பிடித்து கொண்டு அந்த குருமார்களை மனதிலே தியானித்து வருகின்ற பொழுது நமக்கு அந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் தானாக கைகூடும். அப்படி பெருமானார் அவர்கள் எந்த குருவிடத்திலும் சென்று கற்கவில்லை. திருமூலரும் அப்படி குருவினிடத்தில் சென்று கற்கவில்லை. நந்தியம்பெருமானை தனக்கு குருவாக வைத்து திருமூலர் பெருமானார் இந்த அட்டமா சித்துக்களை எல்லாம் கைவர பெற்றார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குருவாக வைத்து வள்ளல் பெருமானார் அவர்கள் ஏறா நிலமிசை ஏற்றி எந்தனுக்கு ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே தன்னுடைய குருவாக வைத்து வள்ளல் பெருமான் தியானித்து யாரும் பெறாத நிலையை பெற்றேன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா கலைகளையும் 6 கோடி மாயா சக்திகளையும் கடந்தேன் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்களுடைய வழியிலே நின்று இந்த தேகத்தை பாதுகாத்து நோயின்றி வாழ இந்த பயிற்சிகளை எல்லாம் கைகொண்டு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. வந்தனம்.